வாங்க இன்றைக்கி வெந்தய சாதம் செய்யலாம். அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெள்ளை பூண்டையும் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக 1 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி 1 டம்ளர் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வெந்தயத்தை தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வெந்தய சாதம் ரெடி.